விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே விவசாயி வள்ளி விநாயகம் வேளாண்மை துறையின் அறிவுறுத்தலின்படி 4 ஏக்கரில் 2 லட்சம் செலவில் மக்காச்சோளம் பயிரிட்டார். பயிர் வேகமாக வளர்ந்தாலும் ஒவ்வொரு தட்டைக்கும் 7-8 கதிர்கள் இருந்தாலும் சோளமணிகள் உருவாகாததால் முழு விளைச்சலும் வீணாகியது. புகார் அளித்த விவசாயிக்கு நஷ்டஈடு வழங்குவதாக அதிகாரிகள் கூறியதாகவும், ஆனால் இதுவரை இழப்பீடு கிடைக்கவில்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என பெருமை பேசும் திராவிட மாடல் ஆட்சியில் வேளாண்மை துறையில் வீரியமில்லாத விதைகளைக் கண்டு விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். புதுச்சேரியிலிருந்து ஏற்காடு நோக்கி சென்ற கார் சாலை தடுப்பு சுவர் மீது மோதி தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி அண்ணாநகர் மேம்பாலம் அருகே 5 பேருடன் சென்ற காரின் பின்பக்க சக்கரத்தில் திடீரென தீப்பிடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை தடுப்பு சுவர் மீது மோதி விபத்திற்குள்ளானது. காரின் சக்கரத்தில் பற்றிய தீ மலமளவென கார் முழுவதும் எரிய துவங்கிய நிலையில் காரில் இருந்தவர்கள் உடனடியாக கீழே இறங்கியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் காரில் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கரும்பு வெட்டும் கூலி தொழிலுக்கு அழைத்து வந்து கொத்தடிமையாக வட மாநிலத்தவர்களை பணியாற்ற வைத்ததாக வடமாநில தொழிலாளர்கள் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். மத்திய பிரதேசத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட 15 தொழிலாளர்களுக்கு முறையாக ஊதியம், உணவு வழங்காமல் கொத்தடிமைகளாக பணியாற்ற வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அங்கிருந்து தப்பித்த 15 பேரில் 10 பேர் சொந்த ஊருக்கு சென்ற நிலையில் 5 பேர் 3 நாட்களாக உணவின்றி ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இதையடுத்து வட மாநிலத்தவர்கள் 5 பேரும் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சேமிக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமாகின. லாரிகள் வராததால் நெல் மூட்டைகள் இடமின்றி தேக்கமாக கிடப்பதாகவும் 3 நாட்களாக கொள்முதல் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தற்காலிக கொள்முதல் நிலையங்களிலும் நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் வெறும் நிலையில் இருப்பதால் அவை மழையில் பாதிக்கப்பட்டு வருகின்றன. விவசாயிகள் லாரிகளை விரைவில் இயக்கி தார்பாய்களை வழங்கி நெல் மூட்டைகளை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பல்வேறு பயன்பாட்டிற்கு உதவிடும் காத்திருப்போர் கூடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் திறந்து வைத்தார். துணிசிரமேடு கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி கட்டப்பட்ட காத்திருப்போர் கூடத்தை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி எம்எல்ஏவுமான அருண்மொழி தேவன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து இனிப்புகளை வழங்கினார். கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இதில் பங்கேற்றனர்.